behold your mother. யோவான் 19:27. இதோ உன் தாய். யோவான் 19:27. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இந்த வார்த்தைகளை தான் நம்முடைய ஆலய கோபுரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தேவதாய் இந்த பாண்டிச்சேரியிலிருந்து வருகின்ற அந்த சாலையில் இருக்கின்ற அனைவருக்கும் காட்சி தந்த வண்ணம் இப்பொழுது புதிய அந்த எரிகின்ற பலகை, த நியான் லைட்ஸ், இதோ உன் தாய், பச்சை வண்ணத்தில் அருமையாக இப்பொழுது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. இரவு முழுவதும் திருவிழா முன் அதை மாற்றி அமைத்தோம். பழைய அந்த நியான் பல்ப்ஸ் எரிந்து விட்டது, அவை மாற்றி அமைத்தோம். இப்பொழுது எல்லோருடைய கண்களும் ஒரு பச்சை நிறத்தில் அருமையாக இதோ உன் தாய். இந்த பக்கத்தில் வரவங்க யாரும் பார்க்காமல் போக முடியாது. ஆம், தேவதாய் நம் தாய். அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். ஆகவே இவைகள்தான் அன்பினுடைய மிகப்பெரிய ஒரு தாராளம், தியாகம், கொடை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அவை 1 கொரிந்தியன்ஸ் 13:3 love bears all things, love believes all things, love hopes all things, love endures all things. அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளும், அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும். அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக வேதனையாக இருந்தாலும் தாங்கிக் கொள்ளும். நல்ல உதாரணம், தாய் பிரசவ வலியை தாங்குவது, அதன் பிறகு ஏற்படக்கூடிய எல்லா வகையான வலிகளையும் வேதனைகளையும் தாய் தாங்கிக் கொள்வாள். ஒருவேளை தந்தை கோபமுறக்கூடும், ஆத்திரமடையக்கூடும். தாய் பொறுமையின் சின்னம். தேவதாய் இன்னும் அதிகமாக நம்முடைய கல்லறை தோட்டத்தில் இருக்கக்கூடிய பீடத்து முகப்பிலே இதை எழுதி வைத்திருக்கிறேன். இயேசுமா காவியத்தினுடைய வரிகள். 33 வயது இளைஞனை மரணத்துக்கு கப்பம் கட்டி அழுதது அறம். 33 வயது இளைஞனை மரணத்துக்கு கப்பம் கட்டி அழுதது அறம். இதனுடைய அர்த்தம் என்ன? இன்னும் ஆழமாக சிந்தித்தோம் என்றால், இன்று வியாகுலத்தாயை சிந்திக்கின்றோம். வியாகுலத்தாயுடைய திருநாளாக ஒரு இளைஞன், வாலிபன் வளர்கின்ற பருவத்தில், வாழுகின்ற காலத்தில் அவன் இறந்து போனால் அது மிகப்பெரிய சோகம். இயேசு அதை உணர்ந்திருக்கிறார் நிச்சயமாக. ஆகவேதான் அந்த விதவையின் மகன் பாடையிலே எடுத்துச் செல்லப்பட்ட பொழுது அந்த சோகத்தை உணர்ந்து அந்த பாடையை நிறுத்தி தொட்டி, இளைஞனே எழுந்திரு என்று சொன்னதும் பாடையிலே இறந்து போயிருந்தவன் எழுந்து உட்கார்ந்தான். ஏனென்றால் அவன் விதவையின் மகன். ஆக அந்த குடும்பத்திலே காப்பாற்றுவதற்கு தலைவன் இல்லை. இருக்கின்ற இந்த வாலிப பையனும் இறந்து போனான். ஆக என்ன ஒரு வருத்தம் அந்த தாய்க்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவராகத்தான் அந்த மகனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தாய்க்கு எழுப்பி கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சோகம் தேவதாய்க்கும். பாருங்கள், 33 வயது இளைஞனை மரணத்துக்கு கப்பம் கட்டி. இந்த சாவு எதனால் வந்தது? பாவத்தினால் வந்தது. அந்த பாவத்துக்கு கழுவாய் பரிகாரம் எது? இயேசுவினுடைய பலி. இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததுதான் அந்த தியாக பலி பரிகாரம். கப்பம் கட்டி அழுதது அறம்.
அறம் என்றால் என்ன? அனைத்து நன்மைகளும் நிறைந்து இருக்கக்கூடிய தேவத்தாய் அழுகிறாள். அருள் நிறைந்தவளே வாழ்க என்று வாழ்த்தப்பட்டவர் தானே. பெரிய தத்துவத்தினாலே பூரணமறியே, இறைவன் உன் மீது வைத்ததினால் இந்த அருள் எல்லாம் உனக்கு பூரணமாக முழுமையாக கொடுக்கப்பட்ட the embodiment of God's love. இறை தந்தையினுடைய முழுமையான அன்பை பெற்றவர் தேவதாய். வேற யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, உங்கள் கடவுளுடைய அன்பை பெற்றார்கள். உண்மைதான், கடவுள் எல்லோரும் நேசிக்கின்றார். ஆனால் இந்த தேவதாய் தன்னுடைய மகன் இவரிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பதனால் மாசு மறுவற்ற ஒரு ஆலயமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதனால் கர்ப்பத்திலேயே அவரை தேர்ந்து கொண்டவர் தானே. பிறகு தன்னுடைய அருள் முழுவதையும் கொடுத்து அருள் நிறைந்தவராக இருக்கின்றார் என்பதை வானதூதர் வழியாக தெரிவிக்கின்றார். வேதத்தின் வார்த்தைகள் தானே. அருள் நிறைந்தவளே வாழ்க, அருள் நிறைய பெற்றவரே வாழ்க, பெரிய தத்துவத்தினாலே பூரணமரியே வாழ்க, ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், ஆவே மரியா கிராசியா பிளேனா. லத்தீன் வார்த்தைக்கு ஈடு கிடையாது. ஆழமான மொழி, மிக மிக அப்படியே ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழத்தை கொடுக்கின்ற வார்த்தைகள். இவள் எல்லாம் தேவதாய்க்கு சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் தானே, வேதத்தின் வார்த்தைகள் தானே. வேதத்தின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோமா? இதெல்லாம் சும்மா சொல்லப்பட்டது. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் an accident, a chance சொல்ல முடியுமா? நிச்சயமாக இல்லை. ஆவே மரியா கிராசியா பிளேனா, முழுமையான அருளை பெற்ற அந்த அறம் அழுதது. நாங்கள் இந்த சமயத்தில் தேவதாயினுடைய 7 வியாகுலங்களையும் அன்பொடி டிவியில ஒளிபரப்புவோம். அது கொஞ்சம் கஷ்டம். இந்த யூடியூப்ல காப்பிரைட்ல கொஞ்சம் அது தடுக்கப்படும். காப்பிரைட்ல தடுக்கப்பட்டால் யூடியூபில் கிடைக்கின்ற அந்த இலவச சலுகையை இழந்து விடுவோம். ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும். ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் அப்படின்பாங்க, காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்ட் அப்படின்னு எங்களுக்கு உடனே ஒரு தகவல் வந்துடும். ஏன்னா அதில் நிறைய சீன்ஸ் எல்லாம் பிற படங்களிலிருந்து எடுத்து ஆளப்பட்டவை. அந்த 7 வியாகுலங்களில இந்த காட்சி இருக்கும். அவருடைய மடியிலே இயேசு இறந்த அந்த சடலத்தை கிடத்தப்படும் பொழுது அவள் வானத்தை நோக்கி 2 கைகளையும் உயர்த்தி கண்ணீர் மல்க ஓ என்று அழுவார். அனைவருடைய உள்ளங்களையும் தொட்ட ஒரு காட்சி, உள்ளத்தை உருக்கிய காட்சி. எந்த வார்த்தையும் இல்லை, எந்த வசனமும் இல்லை, தேவதாய் எதையும் பேசல. அந்த வானத்தை நோக்கி அழுதது அறம். இதுதான் வியாகுலத்தாய். யாருக்காக? அந்த கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். இந்த உலக மக்களுக்காக. உலக மக்களுக்காக நான் என் மகனை இழக்கின்றேன், இழந்தேன். வியாகுலத்தாய் காயங்களின் காயமானவனை தூயவள் தாயவள் ஏந்தினாள். தலைவனாய் திகழ்ந்த போது அருகில் செல்லவும் வாய்க்காதவள் மடிந்த சவத்தை மடியிலிட்டு மகனே என்று துடிதுடித்தாள். காயங்களின் காயமானவனை தாயவள் ஏந்தினாள். உடம்பெல்லாம் காயம். The Passion of Christ என்ற திரைப்படத்தை எடுத்தார்கள். அந்த திரைப்படத்தை பக்தி படமாக அல்லது இயேசுவினுடைய பாடுகளை சித்தரிக்கும் படமாக அது பெயரிடப்படவில்லை. முத்திரை குத்தப்பட்டது எப்படி தெரியுமா? The horror film. The horror film. எப்படி மற்ற பயங்கரமான படங்கள் பயங்கரத்தை விளைவிக்கின்றதோ அப்படி அந்த படம் பயங்கரத்தை விளைவிக்கிறது என்று அந்த படத்துக்கு முத்திரையிடப்பட்டது. அவ்வளவு காயங்கள், ஏர் உழுததை போன்று இயேசுவினுடைய திருவுடல். காயங்களின் காயமானவனை தாயவள் தூயவள் ஏந்தினாள் தன்னுடைய மடியிலே. தலைவனாய் திகழ்ந்த போது அருகில் செல்லவும் வாய்க்காதவள். அவரை சுற்றி ஒரே கூட்டம், கிட்ட போக முடியல.
சொல்றாங்க, உங்க அம்மாவும் உங்களுடைய சகோதரர் எல்லாம் வெளியில காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சுத்தி யாரு? சீடர்கள். இந்த காலம் சொன்னா அல்லக்கைகள்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா இயேசுனுடைய கஷ்ட காலத்துல யாரும் கிட்ட போகல இல்லை. வாய்ப்பு வந்த போது சுத்தி சுத்தி நின்னாங்க, ஓடி ஓடி போய் எல்லா விதமான அருளையும் பெற்றார்கள். கஷ்ட காலத்துல அப்போஸ்தலர்கள் கூட இல்லை. எஞ்சி நின்றது பெண்கள் தான். சிலுவை அடியில மடிந்த சவத்தை மடியிலிட்டு மகனே என்று துடித்தாள். செத்து போன சடலம், வேற யாரும் இல்லை பக்கத்துல. அதை மடியிலிட்டு மகனே என்றார் வியாகுல தாய். Bernard of Clairvaux, Jesus died in body through a love greater than anyone had known. Mother Mary died in spirit through a love unlike any other since his. இந்த அன்பை போல வேறு அன்பு எதுவும் இல்லை. இதுவரை யாரும் அறிந்திடாத அளவுக்கு அதிகமாக அன்பு செய்து உடல் அளவில் இயேசு இறந்தார். இதுவரை யாரும் அறிந்திடாத அளவுக்கு ஆவியின் ஆற்றல் மிக்க அன்பில் மரியாள் இறந்தார். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். O most holy, compassionate mother, we want to stand with you next to the cross, and we want to join you in your grieving. Make us bear Christ's death, make us share his passion, make us recall his wounds. ஓ மகா பரிசுத்தமும் கருணையும் பொருந்திய எங்கள் அன்னையே, உமோடு நாங்களும் சிலுவை அடி நின்று உம் வியாகுலத்தில் பங்கு கொள்ள ஆசைக்கிறோம். கிறிஸ்துவின் காயங்களை நினைத்து அவரின் பாடுகளிலும் மரணத்திலும் நாங்கள் பங்கு கொள்ள செய்திருக்கிறோம். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், போடுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. வியாகுல தாயின் திருநாளாம் இன்று உம்முடைய தாய் எமக்காக இந்த வியாகுலங்களை எல்லாம் சுமந்து கொண்டவர், எமக்காக இந்த பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டவர். உம்முடைய தாய்க்கு எங்களுடைய வந்தனம். இந்த தாயை நாங்கள் நன்றியோடு இந்த தினத்தில் நினைவு கூறுகிறோம். உம்மை எமக்கு கொடுத்த அந்த தாய், அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உம்மை பிறருக்கு கொடுக்கக்கூடிய வகையில ஆவண செய்வோம், அறிவிப்போம். இதோ எங்கள் ஆலய முகப்பிலே இதோ உன் தாய் என்று நீ சொன்ன வார்த்தைகளை தாயின் தலைக்கு மேல் எழுது, அதை ஒளிரச் செய்து இரவு முழுவதும் இந்த சாலையை கடப்பவர்கள் உம்முடைய அருளை பெற வேண்டும், உடைய வார்த்தைகளை பெற வேண்டும், நீ தந்த அந்த தாயை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எடுக்கப்பட்ட முயற்சி. இவ்வாறு எங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், எங்களுடைய வழிபாடுகள் சிறப்பாக நாங்கள் ஏறெடுத்த இந்த நவநாளும் திருநாளும் பெருநாளும் மிக சிறப்பாக அமைந்தது. உமக்கே நன்றி, துதி, தோத்திரம் உண்டாவதாக. எங்களுடைய மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்களோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எண்ணில்லாத மக்கள், அருகில் வெகு தொலைவில், உள்நாட்டில், வெளிநாட்டில் என்று பல வகையான சாதனங்களிலே, தொலைக்காட்சிகள், சிறிய அலைபேசிகள், இணையதளங்கள், இவைகளின் வழியாக உம்மை பார்த்து புகழ்ந்து போற்றி துதித்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் உமது அருளையும் ஆசிரியும் நிறைவாக தந்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.